ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பொட்டேட்டோ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 எக்கு, ஒரு பெரிய பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி மல்லி இலையை அலசிட்டு அதனுடைய ஸ்டெம்ஸோடு சேர்த்துருக்கேன் தண்டுகளோட, ஒரு கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் 4 பல் சேர்த்துக்கோங்க போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் தனித்தனி லேஸாக இது போல் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து இது போல் பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக. அதே ஆயிலில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனோட ரா ஸ்மெல் போக வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஒரு 50 ml அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு அதனோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இருக்கும். அது போல் வந்ததுக்கப்புறமே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பவுடர்ஸோட ரா ஸ்மெல் போக வரைக்கும் சிம்மில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் கறியாமல் இருக்கும். அது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே எக்கை தோல் உரிச்சிட்டு இது போல் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இது போல் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பவுடரோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது ஸ்லிட் பண்ணி வச்ச எக்கையும் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 10 செகண்ட் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிட்டு எல்லாமே சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் கருகாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கறி போல் திக்காக செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டால் போதும். குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து கூட செய்யலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மூடி வச்சு இதை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான எக் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றப்ப அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆனியன் சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சரி, வெரைட்டி ரைஸஸ் அந்த ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.